நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா அப்படியே உட்காரு. ஏன் குருவி? அட உட்காருங்க, நான் சொல்றேன். எதுக்கு குருவி? கோயிலுக்கு வந்தா சுத்திட்டு போறப்போ இப்படி நடையில உட்காரணும். ஏன் குருவி? அதான் சாஸ்திரம். என்னடா கண்ணா சிரிக்கிற? குருவி, அந்த காலத்துல கோவில் எல்லாம் பெருசா இருக்கும், அதனால கஷ்டப்பட்டு சுத்திக்கிட்டு கிளம்புறப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா இப்போ அதெல்லாம் சின்ன சின்ன கோவில்ல கூட வழக்கமாக்கிட்டாங்க. என்ன கண்ணா எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் சொல்லி நிக்கிற? ஆமா குருவி, உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்குதானே? என்ன குருவி இப்ப நீ சிரிக்கிற? சில விஷயத்துலலாம் லாஜிக் எல்லாம் பார்க்க முடியாது கண்ணா. அதெல்லாம் இல்ல, உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் கண்டிப்பா இருக்கு. டேய், அன்பு பாசம் நேசம் இதுக்கெல்லாம் லாஜிக்கே கிடையாது. எல்லாத்துக்கும் இருக்கு குருவி. சரி எப்படின்னு சொல்லு. அம்மா அப்பா ஏன் பசங்களை நல்லா பாத்துக்கிறாங்க? எல்லாம் ஒரு பாசம் தான். கிடையாது, நமக்கு வயசாகிறப்போ பசங்க நம்மள பாத்துப்பாங்கன்னு தான். டேய், என்னடா கண்ணா பெரிய மனுஷன் மாதிரி பேசுற? இல்ல குருவி, நம்ம புள்ளைய பாத்துக்கிட்டா புள்ள நம்மள பாத்துப்பான்னு பெத்தவங்க நினைக்கிறதுக்கு பேரு தான் லாஜிக்கு. டேய், அப்படியெல்லாம் நினைக்காத. எத்தனையோ அம்மா அப்பாலாம் பாசமா இல்லையா? எனக்கு தெரியல. டேய், உனக்கு தெரியலன்னு சொல்லு. அதுக்காக அப்படியெல்லாம் யாரும் இல்லைன்னா சொல்லாத. எனக்கு தெரிஞ்சது தானே குருவி சொல்ல முடியும். டேய், என்னடா இப்படி சொல்ற? ஏன் என்னையே எடுத்துக்கோ, எனக்கு பார்வை இல்ல, என்ன பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால என் அம்மா அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. இதுல பாசம் எங்க இருக்கு? வெறும் லாஜிக் தானே இருக்கு. சரி, உன்னை வேணான்னு சொல்லிட்டு போன உங்க அம்மா உன்னை பிரிஞ்சு இருக்க முடியலன்னு திரும்பவும் வந்தா அப்போ ஒத்துப்பியா? லாஜிக்கையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குன்னு. டேய், சிரிக்காதடா, பதில சொல்லு. நான் குழந்தையா இருந்தப்பவே என்ன வேணான்னு விட்டுட்டு போனவங்க இப்ப எதுக்கு என்ன தேடி வர போறாங்க? இது லாஜிக்கா? இல்லையே. அது லாஜிக் இல்லதான், ஆனா வருவாங்க. அதுக்கு பேர் தான் பாசம். கண்ணா, அம்மாக்கும் புள்ளிக்கும் நடுவுல லாஜிக் எல்லாம் கிடையவே கிடையாது. எங்க அம்மா வரமாட்டாங்க. ஒருவேளை அவங்க திரும்பி வந்தா லாஜிக்கையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்போ ஒத்துக்கோ. என்ன குருவி சொல்ற? ஆமா கண்ணா, உன்னை பார்க்க உங்க அம்மா வராங்க. என்ன குருவி சொல்ற? ஆமா, கண்ணனை பார்க்க அவங்க அம்மா வராங்க. இல்ல, பொய், நீ சும்மா சொல்ற. ஏண்டா, நான் ஏண்டா சும்மா சொல்ல போறேன்? நிஜமாவே உன்னை பார்க்க உங்க அம்மா வராங்க. இல்ல, நீ சும்மா சொல்ற. டேய், நிஜமாடா. நானே உங்க தாத்தா கிட்ட உங்க அம்மாவுடைய போன் நம்பரை வாங்கி பேசிட்டேன். ஏன் பேசுன? விட்டனா ஒண்ணு தெரியும். நான் நினைச்சுக்கிற உன் மனசுல நான் பெரிய மனுஷன் நினைப்பா? சின்ன பசங்க மாதிரி நடந்துக்குங்கடா. ஏண்டா, உள்ளுக்குள்ள உங்க அம்மா பாக்கணும்னு உனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லி பாப்போம். எனக்கு இருந்தா போதுமா, அவங்களுக்கு வேணாமா? ஏண்டா, உனக்கே உங்க அம்மாவை பாக்கணும்னு ஆசை இருந்தா உங்க அம்மாவுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும்? அவங்க வரமாட்டாங்க. டேய், அவங்க வராங்கடா. எங்க நீ அவங்கள பார்த்து கோவப்பட்டு ஏதாவது சொல்லிடுவேன் தான் உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிக்கிறாங்க. நான் தான் திட்டினா அவன் திட்டிட்டோம், நீங்க வந்து பாருங்கன்னு சொன்னேன். வந்து நிக்கிறாங்க. எப்போ எப்போ வராங்க? இன்னும் ஒரு 4 நாள்ல வராங்க. தாத்தா? அவருக்கும் சொல்லியாச்சு, அவரும் தான் கண்டிப்பா வராரு. நிஜமாலே வருவாங்களா குருவி? டேய், நிஜமாவே வராங்கடா. எனக்கு அழுகையா வருது குருவி. அப்பனா அழுதுடுறா. இந்த சந்தோஷம் துக்கம் இது ரெண்டுத்தையும் அடுக்கவே கூடாது. அப்பதான் மனசு லேசாகும். என்னடி சொல்ற? ஆமா, கைபம் அம்மாக்கு கேன்சரா. சரியாயிடும்ல? சரியெல்லாம் பண்ண முடியாது, ஆனா கேன்சர் வந்தா பிழைக்கிறது கஷ்டம் தானா. யாரும் சொல்லவே இல்லடி. இதெல்லாம் யார்டி சொல்லுவாங்க? பசங்களுக்கு தெரியாதா? தெரியும், ஆனா இவ்ளோ சீரியஸ்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உனக்கே சொன்னது? எங்க அத்தை ஹை கிரவுண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நர்ஸா வேலை செய்யறாங்க. அவங்களுக்கும் கைபம்மா தெரியும், ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துருக்காங்க போல. அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. உன் அத்தை கிட்ட கேட்டியா? என்ன கேட்கணும்? இல்ல, கைபம்மோட அம்மாவுக்கு உடம்பு சரியாயிருமான்னு. என்னடி அமைதியா இருக்க? கஷ்டம்னு தான் சொன்னாங்க. கஷ்டம்னு சொன்னாங்களா இல்ல முடியவே முடியாதுன்னு சொன்னாங்களா? ஏய், உங்க அத்தை என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லுடி. இதுக்கு மேல ட்ரீட்மெண்ட் எடுக்க ஒண்ணுமே இல்லையா, அதனால தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. ஏய், என்னடி சொல்ற? அப்ப அவ்வளவுதானா? பெரிய டாக்டர் பார்த்து ஆபரேஷன் பண்ணலாம்ல? அத்தை கிட்ட பேசிட்டேன், ஆனா வேற எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ ஐயோ, பாவண்டி அவன்.
பலூனு இங்க என்ன பண்றீங்க? ஏப்பா கேக்குறான்ல. இல்ல சும்மாதான். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி செருக்குற? ஏதாவது திட்டு வேலை பண்ணிருக்கியா? நான் ஓட்டட்டேங்க. ஏன் பலூன் பதுங்குது? ஐயா என்னாச்சு? யாருமே வாங்கி தர மாட்டீங்க. ஏன்டா நம்ம பசங்களை பார்த்த என்னாச்சு உங்களுக்கு? யாருமே வாங்கி தந்து பதில் சொல்ல மாட்டீங்க. ஏதோ பிரச்சனையா? என்னன்னு சொல்லுங்க, தட்டி தூக்கிடலாம். கைபாம், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்ன பிரச்சனை? உன் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு. இதுக்கா நீங்க இப்படி வழி நாசிறீங்க? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. எங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னா நான் இப்படி ஜாலியா சுத்தி நிப்பனா? அப்போ உன் அம்மா உடம்புக்கு ஒண்ணுமே இல்லையா? எங்க அம்மா உடம்பு சரியில்லைனா அதுக்கு நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க அம்மாக்கு கேன்சர்னு. ஆமா, அதுக்கு என்ன? என்ன கைபாம் இப்படி சொல்ற? அது எவ்வளவு ஒரு மோசமான வியாதின்னு தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் யார் சொன்னது? எங்க அத்தை சொன்னாங்க. அவங்க ஹை கிரவுண்ட்ல நர்ஸா இருக்காங்க. என்ன சொன்னாங்க? இல்ல, உன் அம்மாக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சொல்றேன்ல. இல்ல, எங்க அத்தை தான் சொன்னாங்க. உங்க அத்தை என்ன பெரிய கடவுளா? அவங்க சொன்னா உடனே இருந்துருமா? கோச்சிக்காத கைபாம், உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன். ஸ்டாலின் சார் சொன்னாரு எங்க அம்மாவுக்கு ஒன்னாவதுன்னு. போதுமா? இப்ப என்ன சொல்றீங்க? அவங்க சார் தானே, அவர் ஒன்னும் டாக்டர் இல்லையே. சார் சொன்னாரு எங்க அம்மாவுக்கு ஒன்னாவதுன்னு, அவ்வளவுதான். ஏய், உங்க அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுதான் நாங்களும் நினைக்கிறோம். ஆஸ்பத்திரியில வேலை செய்யற நர்ஸ் அவங்க சொன்னான்னு நாங்க எல்லாம் சொல்றோம். கோச்சு அது காபி குறி சொன்னதும் எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. நானும் அழுதேன். அப்புறமா போய் சாரை பார்த்தேன். சார் தான் சொன்னாரு இதெல்லாம் சரி பண்ணலாம்டா, நீ ஒன்னும் பயப்படாதுன்னு. சார் எங்கேயாச்சும் போய் சொல்லிருக்காரா? சொல்லுங்க, சார் போய் சொல்லுவாரா? மாட்டாரு. உங்க சாமியும் வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். சார் சொன்னா அது கரெக்டா இருக்கும். எங்க அம்மா ஒன்னாவாது, எல்லாம் சரியாயிடும். சரி, நான் பசங்களை பார்க்க போறேன். நான் வரட்டா? கைபாம், என்ன? உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா பார்க்கலாமா? நீங்க தாராளமா வாங்க. ஆனா வரும்போது சும்மா வராதீங்க. ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வேணாங்க. வரேன். என்னடி இவன் இப்படி சொல்றான்? சார் சும்மா ஆறுதலுக்காக தான் சொல்லியிருக்காரு. அவன் அது உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கான். பாவுண்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன? ஒன்றும் இல்லை. அதான் கண்ணு என்னமோ யோசிக்கிறேன்னு சொல்லுதே. என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, விடுங்க. இப்ப நீ என்னன்னு சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். பயமா இருக்கே. அப்புறம் என்ன, படிக்கிற பசங்களே என்னை பார்த்து பயப்பட மாட்டேன்றானுங்க, நீ பயப்படுறியா? சரி, அடிக்க மாட்டேன்னு சொல்லு. அடிக்க மாட்டீங்கன்னு தெரியும். வேற என்ன பயம்? வெறுத்துடுவீங்களோன்னு தான். நானா? உன்னையா? எதுக்கு வெறுக்கணும்? உண்மையை சொல்லுங்க. ஆரம்பத்துல நான் எப்ப பாரு உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்போ ஏன்டா இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு யோசிச்சிங்க தானே? சத்தியமா இல்ல. நிஜமாவா? ஏன் அப்படி? இப்ப நல்லா படிக்கிற பசங்களை 100 மார்க் வாங்க வைக்கிறதுல ஒரு வாத்தியாருக்கு என்ன பெருமை இருக்கு? படிக்கவே படிக்காதவன ஒருத்தனை படிக்க வச்சு பாஸ் பண்ண வைக்கிறதான ஒரு வாத்தியாருக்கு பெருமை. புரியல. முரட்டு குழந்தையோட அன்பை சம்பாதிக்கிறதுல தான் பெருமையே இருக்கு. அப்போ நான் முரட்டு குழந்தையா? ஆமா, ஆனா அது அப்ப. இப்போ இப்ப பசங்க என்னை விட உங்கள்கிட்ட தானே அதிகமா க்ளோஸா இருக்காங்க. சாருக்கு பொறாம போல இருக்கு. பொறாமையில இல்ல, பெருமை. இட்லி வைக்கவா? ஐயே சார். என்னட்டா பஸ் இந்த நேரத்துல? சும்மாதான் சார். சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். சாப்பிட்டேன்டா, தூங்கி இருக்க வேண்டியதானே? தூங்கணும் சார். என்ன திடீர்னு வந்திருக்க? ஒன்னும் இல்லக்கா, ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்ப என்ன பார்க்க வரல? இல்ல சார், அக்காவை தான் சார் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் தான் சொன்னேன்ல. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அக்கா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. குடு. டப்பாசு, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. என்ன சாப்பிட்ட? பரோட்டாக்கா, காரல் மார்க்ஸ் பரோட்டா கடையில வாங்கினது. சரி, உட்காந்து 2 இட்லி சாப்பிடு.
உட்காரு. இந்தா இல்லக்கா வேணாம். சாப்பிடுங்கறல்ல. டபாசு, சார் நிஜமாவே நீ சாப்பிட்டியா? சரி சரி, நல்லாத முதல்ல நல்லா சாப்பிடு. தேங்க்ஸ்க்கா. போட்டேன்னா தெரியும். ஒழுங்கா சாப்பிடு. உனக்கு கொழுப்பு. உங்க அம்மா வந்து நீ வீட்ல சாப்பிட மாட்டேங்கிறன்னு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சரி, ஏன் வீட்ல சாப்பிட மாட்டேங்கிற? பிடிக்கலக்கா. அதான் ஏன்ற. சரி சரி, சாப்பிடு. டப்பாசு, சார். கிளம்பு, நேரம் ஆயிடுச்சுல. சரி, நீ போயிட்டு காலையில வா. அக்கா என்ன? அக்கா நான் இங்கேயே படுத்துக்கிட்டா என்னால அந்த வீட்ல தூங்க முடியலக்கா. சிவதானப்பா வீட்ல இருக்கிறப்போ எனக்கு வீட்டுக்குள்ள போகவே ஒரு மாதிரி இருக்குக்கா. வேற யாரோ வீட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. தூக்கமே வர மாட்டேங்குதுக்கா. சரி, போ, போய் படுத்துக்கோ. நான் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இப்படி நம்ம இடம் கொடுக்கறது சரியா தப்பான்னு தெரியல. நாமளே அவங்கள பிரிச்ச மாதிரி ஆயிரும் போல இருக்கே. நம்மளும் இல்லனா அவ நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. விடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். நம்மளடி. என்னம்மா? என்ன சார் வெறும் கையை வீசிட்டு போறீங்க? சும்மா நடந்து போகும்போது வெறுங்கையை வீசாம வேற எதை வீசிட்டு போங்க. சார், நீங்க பல கெட்டப்ல பல வேலை பாக்குறீங்க. சும்மா வெட்டியா இருக்க கூடாதுங்கிறது உங்க கொள்கை. நீங்க வெறும் கையை வீசிட்டு போனாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குமே சார். என்னது, வறுமை நம்மளை வாட்டி எடுக்குதுன்னு கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்தா உலகம் நம்மளை வேற மாதிரில பாக்குது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். கையில ஒண்ணு இல்லைன்னா இங்க நிறைய இருக்குல்ல. அங்கதான் ஒண்ணுமே இல்லையே சார். என்ன நக்கலா? நான் முடிய சொல்லல, மூளைய சொன்னேன். செல்வத்துல அழியாத செல்வம் கல்வி செல்வம். அது என்கிட்ட நிறைய இருக்குது. அதை வச்சுதான் நான் இப்ப பிசினஸ் பண்ணிட்டு வரேன். புரியலையே சார். தமிழ் டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு வரேன். சார், நம்ம ஊர்ல இங்கிலீஷ் கத்துப்பாங்க, ஹிந்தி கத்துப்பாங்க. யார் சார் தமிழ் கத்துப்பாங்க? மாதிரி விடாதீங்க சார். எக்கு தப்பா வாயை கொடுத்து நாமளே மாட்டிக்கிட்டோமோ? ஏன் கத்துக்க மாட்டாங்க? பல மொழி பேசுறவங்க நம்ம ஊர்ல சுத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்ப தமிழ் கத்துக்கிறது? நீங்க யாருக்கு சார் தமிழ் சொல்லி கொடுக்குறீங்க? ஒரு கூர்காவுக்கு தமிழ் கத்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அவனும் கேட்டுக்கிட்டே இருந்தான். சரி, பார்ட் டைமா சொல்லி கொடுக்கலாமேன்னு நானும் கிளாஸ நேத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டேன். என்ன சிரிக்கிறீங்க? வர்ற மாணவர் மன்ற தேர்வுல மாநிலத்திலே முதல் மாணவனா அவன் வர போறான். அப்ப தெரியும் இந்த கிரகோரி யாருன்ட்டு. சார், நாங்க என்ன இல்லைன்னு சொல்றோம். உங்களால முடியும் சார். ஆனா உங்களுடைய உழைப்பு ஒரு தனி மனிதனால வீணா போகுதே சார். அதுக்கு என்ன பண்ண முடியும்? சார், நீங்க சீக்கிரம் பெரிய ஆளாக இன்னொரு ஈஸியான வழி இருக்கே சார். என்ன வழி? இதே வழி சார். புரியலையே. நீ சொல்றீ. சார், நீங்க பேசாம சாமியார் ஆயிடுங்க சார். என்னது சாமியார? என்ன கிண்டல் பண்றீங்களா? சார், இந்த சில்லறை வியாபாரத்துல ஓர கட்டி வச்சுட்டு மொத்த வியாபாரமா ஒண்ணு பாருங்க சார். சாமியார் வேஷம் உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போகும் சார். போலீஸ் சாமியார் எல்லாம் தான் போலீஸ் உள்ள தள்ளிடுதே. நீங்க ஏன் சார் போலி ஆகணும்? நான் கடவுள் ஆரியா மாதிரி தாடிலாம் வளர்த்து ஒரிஜினலாவே ஆயிடுங்க சார். ஏன் காசில போய் சமாதியாவ சொல்றீங்களா? சார், நாம எது செய்யறோமோ அதுவா மாறணும்னு நீங்க தானே சார் சொன்னீங்க. நான் எப்ப சொல்லியிருக்கேன்? இல்ல சார், நீங்க ஒரு வாட்டி சொல்லிருக்கீங்க. அத விட்ரு. பல வேலை பார்த்து குட்டி குட்டியா சேர்க்கறதுக்கு ஒரே வேலையை பார்த்து வெயிட்டா செட்டில் ஆக பாருங்க சார். ஏதோ சிக்கல்ல மாட்டி விட போறீங்கன்னு நல்லா தெரியுது. சார், நாங்க ஏன் சார் உங்களை சிக்கல மாட்டி விட போறோம்? நீங்க எங்களோட குரு, நாங்க உங்களோட சிஷ்யை. சரி, இப்ப என்னதான் செய்யலாம்னு சொல்றீங்க? சார், சும்மா கண்ணை மூடி தியானம் பண்ற மாதிரி இந்த பெஞ்ச்ல வந்து உட்காருங்க சார். உட்கார்ந்து நாங்க 10 நிமிஷத்துல ஊருக்குள்ள போய் தமிழைய திடீர்னு தவமணியா மாதிரி அருள் வாக்கு சொல்றாருன்னு நாங்க அள்ளி விடுறோம். அப்புறம் பாருங்க உங்க காட்டுல எப்படி மழை பெய்யுதுன்னு. அப்படியா? ஆமா சார், இப்படி வந்து சமணம் போட்டு உட்கார்ந்து கண்ணை மூடுங்க சார். கண்ணை மூடுங்க சார். போலாமா?
ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேஹம். वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करा. ஓம் சிவோஹம். யோ யோ எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி? சார் நான் ஒரு தமிழ் வாத்தியார் சார். தமிழ் வாத்தியாரா? வாயா வாயா ஸ்டேஷன்ல போய் நான் தமிழ் பேசுங்க. வாத்தியார் சார். வாயான்றல சார் நான் ஒரு தமிழ் வாத்தியார் சார், தப்பா நினைக்காதீங்க சார். உட்காரியா, ஐயா சார், போய் பேசிக்கலாம். ஸ்கூலுக்குலாம் தெரிஞ்சா தப்பா நினைப்பாங்க சார். உட்காரியா. சார் ஊருக்குள்ளேயும் தப்பா நினைப்பாங்க அதெல்லாம் சார். நீ ஸ்டேஷன்ல வந்து சார், பேசிக்கியா? ஏன் சார் இப்படி பண்றீங்க? என்னை இறக்கி விட்டுருங்க சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா அந்த டீப் மாத்திரை காலைல 10 மணிக்கு தான் தருவாங்களாம்மா. நம்ம வீட்டுக்கு போலாமாம்மா? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? தலையை சுத்துற மாதிரி இருக்கு. நீ உட்கார். குடிக்க ஏதாவது வேணாம்மா? இல்ல வேணாண்டா, நீ உட்காருடா. என்னம்மா பண்ணுது? ஒண்ணும் இல்லடா, உட்காரு. நல்லா படிக்கணும்டா கைபாமா. இப்ப லீவு தானம்மா? இல்லடா, பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்லா படிக்கணும்டா. அதெல்லாம் படிப்போம்மா. ஒழுங்கா தலைக்கு எண்ணெய் வச்சு சீவணும். சட்டப்பத்தான கரெக்டா போடணும். தினம் குளிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும். அதெல்லாம் ஓ வேலை தானம்மா? இன்னும் நீ சின்ன பிள்ளை இல்லடா. குளிப்பாட்டி தலை சீவி ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்க நீ தான் இனிமே பழகிக்கணும். தலை மட்டும் சீவவே வர மாட்டேங்குதுமா. பழகிக்கோடா. அம்மா நான் ஏன் பழகிக்கணும்? எல்லாத்தையும் எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு அடி வேணுமா உனக்கு? உன் துணிமணியை துவைக்கிறது, செம்புக்குள்ள கங்கு போட்டு சட்டையை அயன் பண்றது, சட்டையை துவைக்கிறப்ப காலரை நல்லா ப்ரெஸ் பண்ணி துவைக்கணும், சரியா? இப்ப என்னம்மா பிரச்சனை உனக்கு? எது இப்ப இதெல்லாம் சொல்ற? நல்ல புத்தி சொன்னா கேட்டுக்கடா. இது பேரு நல்ல புத்தி சொல்றதுல நைஸா எல்லாம் வெளியே மேல தள்ளி விடுறது. நான் இல்லைன்னா இதெல்லாம் நீ தண்டை செஞ்சாகணும். நீ எங்கம்மா போற? கேக்குறல்லம்மா, நீ எங்கம்மா போற? அம்மா உன்னை விட்டுதான் ஒரேடியா போக போறேன்டா. அம்மா இந்த பாருமா, இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசினா அப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், பாத்துக்கோ. எதுமா இப்படி எல்லாம் பேசுற? இன்னும் எத்தனை நாள் தான் உன் கூட இருப்பேன்னு தெரியலையேடா. உனக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. உங்க அப்பாவெல்லாம் நம்ப முடியாது. குடிச்சிட்டா அவருக்கு யார பத்தியும் கவலை இருக்காது. ஆசீர்வாதம் யாரையும் நம்பாதடா. நீ தாண்டா உன்னை நல்லபடியா பாத்துக்கணும். பார்த்து கவனமா இருப்பியா? ஒன்னும் ஆகாதும்மா. தனியா தைரியமா இருப்பேன்னு சொல்லுடா. ஸ்டாலின் சார் உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காருமா. சார் சொல்றத மட்டும் கேளுடா. அவரை கெட்டியா பிடிச்சுக்கோ. அவர்கிட்ட சண்டை சச்சரவு இல்லாம, சார்கிட்ட கோவப்படாம, அவர் காலிலேயே கடந்து பழிச்சுக்கோடா. அம்மா அந்த சார் தான் சொன்னாரு உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு. ஆசீர்வாதம் படிப்பு ரொம்ப முக்கியம்டா. உங்க அப்பா லாரிக்கு வா, அங்க வா, இங்க வான்னு கூப்பிட்டா நீ எங்கேயும் போக கூடாது, சரியா? ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? தாமஸ் ஃபாதர் கிட்டயும் சொல்லியிருக்கேன். உங்க அப்பா பிரச்சனை பண்ணா ஃபாதர் பங்களால இருந்து நீ ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். நம்ம போலாமாம்மா? டேய் இருடா, போலாம். நல்ல பிள்ளையா ஸ்டாலின் சார் சொல்றத கேட்டு நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகி அம்மா பேர்ல ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும். என்ன இத செய்வேன்னு சத்தியம் பண்ணி குடுறா. என்னடா பாக்குற? சத்தியம் பண்ணி குடுறா. அம்மா மாதிரி யாரான உடம்பு முடியாதவங்க வந்தா அவங்களுக்கு இலவசமா தான் வைத்தியம் பார்க்கணும். செய்வியாடா? அம்மா அதெல்லாம் உனக்கு ஒன்னும் ஆகாதுமா.
உனக்கு ஒன்னா வந்து ஸ்டாலின் சார் சொன்னதான் நான் ஹாஸ்பிட்டல் கட்டினா நீ தான் தந்து இப்ப பாரு வெப்பமா தினம் தினம் இப்படியே பேசி நான் அழ வைக்கிறல இரு. கைபாம ஏசப்பா, இப்படி ஒரு அருமையான பிள்ளையோட வாழ கொடுத்து வைக்காம பண்ணிட்டியே.